வணக்கம் மக்களே. இந்த இனிய மாலை பொழுதில் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். என்னென்னா, நான் இந்த ப்ராடக்டை ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இது க்ரீன் ஷெஃப் எலக்ட்ரானிக் ரைஸ் குக்கர் 1.8 லிட்டருது. இதில் நம்மளுக்கு ரைஸ் குக்கர், அப்புறம் ஒரு நெட்டர், ஒரு கப், ஒரு ஸ்பூன், ஒரு லெட், ஒரு பாத்திரம், இவ்வளோ கிடச்சிருக்கு. ஸோ இதோட காஸ்ட் 1500 தான். இதில் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ரைஸு பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் நிறைய வீடியோஸை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவும் பார்த்து உங்களோட லைக்கை, ஷேர், கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்யூ. ஸோ நான் இப்போ இதை ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணி இப்போ நான் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ப்ளேஸ் பண்ணி இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு எதுவும் தீப்பிடிக்காமல் கீழே கருகிடாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ரைஸுக்கு பாட்டுக்கு இதை கொடுக்குறாங்க. ப்ளஸ் அது இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, கஞ்சி வடித்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அந்த ரைஸு. உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. குக்கரில் சாப்பிட்ட மாதிரி இல்லை அந்த கஞ்சியோடு சாப்பிட்ட மாதிரி அந்த மாதிரி எதுவும் இருக்காமல் நல்லா டேஸ்டியாக உதிரியாக இருக்கும். நம்ம இப்போ ட்ரை பண்ணலாம். நான் இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு கிளாஸ்க்கு 3 கிளாஸ் தண்ணி தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். எதுக்காக நம்ம 3 கிளாஸ் ஆட் பண்ணுறோன்னா, இது ஒரு மாதிரி ஓப்பன் பாட் தான். ஸோ அதனால் நம்ம குக்கர் வைக்கிறதா இருந்தால் ரெண்டு கிளாஸ் இல்லை 2.5 வச்சு ஒரு 2 விசில் விட்டால் போதும். பட் இது நம்ம 3 கிளாஸ் தான் வைக்கணும். ஸோ நான் இப்போது இதில் ஒரு கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் இப்போ இதில் 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம தண்ணி ஊற்றின உடனே இந்த பவுல் ஆட்டோமேட்டிக்காக கீழே பேஸ்மெண்ட்டில் உட்காந்துடும். பிகாஸ் மேலே வெயிட் இருக்கிறதுனால. ஓகே, நான் இப்போது ரைஸை 10 மினிட்ஸ் சோக் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண வார்மில் தான் இருக்குது. ஸோ நான் இப்போ குக்கிங்க்கு வச்சுருக்கேன். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ நான் குக்கிங்க்கு வச்சுருக்கேன். ஸோ குக்கிங்கில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. ஸோ சால்ட்டும் ஆட் பண்ணிட்டேன். ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். ஸோ அதனால் சால்ட் எல்லா இடத்துலையும் நல்லா பாருங்கள் ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு லைட்டாக சவுண்ட் வருது. ஸோ பாயிலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ தான் பாருங்கள், இன்னும் குக்கிங்கில் தான் இருக்குது. இன்னும் வார்ம் வரல. ஓகே, லெட்ஸ் see after 15 minutes. பாருங்கள், இப்போது குக்லேருந்து வார்முக்கு ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஒரு 5 to 10 minutes நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம்னா ரைஸ் எப்படி ஆயிருக்குன்னு தெரியும். உங்களுக்கு தெரியுதா? ஆவி பறக்குது. இந்த வேப்பரெல்லாம் வெளியே வரும்போது ரைஸ் ரெடி ஆகிடுச்சுன்னு நம்ம ஒரு ஃபியூ மினிட்ஸில் ரைஸ் எப்படி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ரைஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். வாவ், குட். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் நம்மளுக்கு டைம் சேவிங் நல்லா ஆகும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.